இப்பவும் கோர்த்து பழகி அரங்கேற்றினா சனங்கள் பார்க்க வரும். ஆனால் அந்த நாடகங்களுக்கு பாத்திரங்களுக்கு ஆள் சேர்த்தெடுக்கிற பெரிய கஷ்டமான நிலைமை இருக்கு. அதே நேரம் இளைஞர்கள் மத்தியில் இக்கலை மீதான ஆர்வம் மிகவும் குறைந்துள்ளதாக செல்லத்தம்பி கூறுகிறார். இளைஞர்களும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இருந்த எத்தனை இளைஞர் நீங்கள் வந்தாலும் பார்க்க ஆர்வம் இருக்கிறீங்க. ஆனால் நடிக்கிறது ஆர்வம் இல்லை. நாங்கள் ராமாயணத்தை ஓரளவுக்கு பார்த்தோம், மகாபாரதத்தை ஓரளவுக்கு பார்த்தோம், அஸ்வனியாரத்தை ஒருக்கா பார்த்தோம். இப்படிப்பட்ட புத்தகங்களை இப்போ பிள்ளைகள் பார்க்குறதில்ல. இப்போ பார்க்குறவங்களுக்கு எதையோ பார்க்குது. இதால் முன்காலத்து சரித்திரம் தெரியாது. இப்போ நான் நடித்தாலும் கூட அதுகளுக்கு என்னென்னு தெரியாது. பாடசாலை மட்டத்தில் கூத்து நடன போட்டி நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டு வருகின்றமையானது இக்கலைக்கும் இளம் சந்ததியினருக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க உதவும். மேலும் பாடசாலை பாடத்திட்டங்களில் இக்கலையானது சேர்த்து கொள்ளப்பட வேண்டியதும் அவசியமானதாகும். ஒரு சமூகம் தனது பாரம்பரியங்களை பாதுகாப்பதென்பது அதன் இருப்பினை பாதுகாப்பதற்கு ஒப்பானதாகும். அந்த அசையாத நம்பிக்கையுடன் தொன்று தொட்டு கட்டிக்காத்த தனது பாரம்பரியத்தினை பாதுகாப்பாக கையளிக்க பொருத்தமான புதிய தலைமுறையை தேடும் பணியை காலத்திடம் விட்டுவிட்டு தனது பாதையில் பயணிக்கிறார் செல்லத்தம்பி. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மனிதனது வாழ்க்கைக்கு அடிப்படையானதாகும். ஆம் ஜெயா, வாகரை மக்களது கதைகள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் என்று கூறி இந்நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.